அக்கா 100 ரூபா பழம் அதுவும் இங்க இருக்குது. இதோ பாருக்கா, இந்த சின்ன பழம் தான் 100 ரூபா பழம். இதை எடுத்துக்க. இந்த பழம் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு கட் ஆகாதடி. எங்க குடும்பம் பெரிய குடும்பம். இந்த பழம் எடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு என்ன நீ கட்டன் ரேட்டா சொல்ற? சரியான அமௌண்ட்டா பார்த்து சொல்லு. என்ன சரோஜாக்கா, தர்பூசணி பழம் வாங்குறீங்களா? வந்துட்டாலே இழுவ. இதுக்கப்புறமே இழுத்து நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பா. ஆமாடி ராதிகா, தர்பூசணி பழம் வாங்கலாம்னு வந்தா இவனடா 200 ரூபாய்ன்ற இந்த பழத்தை. ஏக்கா, கடை தெருவுல ஒரு பழம் 50 ரூபாய் 60 ரூபாய்னு விக்கிறாங்க. இவன் என்ன 200 ரூபாய் பழம்னு சொல்லிருக்கா, நீங்களே இங்க வந்து வாங்குறீங்க? சீச்சி போன்னு கிடக்கு. இவன் என்ன 200 ரூபாய்க்கு விக்கிறா, நீங்களும் வாங்கிட்டு கிடக்கீங்க. ஏய் இழுவ, நீ எதுக்கு வந்தியா? உன் வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பு. வாங்குறவங்க கூட ஏன் நீ எடுத்துட்டு கிடக்க? நீ தான் வாங்கல, வாங்குறவங்களையாவது விட வேண்டியதானே? நீ எப்படி நீ அநியாயமா விப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அநியாயத்துக்கு குரல் கொடுப்பேன். ஆமா, இங்க தான் அநியாயம் நடக்குது. நீ வந்து குரல் கொடு. ஏய் இழுவ, நீ பாத்த 50-60க்கு உனக்கு தர்பூசணி பழம் கொடுத்தாங்க. ஆமா, 50-60 தான் கொடுத்தாங்க. போய் சொல்லாத இழுவ. எங்க கொடுத்தாங்க, எப்ப கொடுத்தாங்க சொல்லு. அது வந்து நான் போன வருஷம் வாங்கினேன். 2 பழம் 50 60 தான் கொடுத்து வாங்கியிருந்தேன். பாத்தியா சரோஜாக்கா, போன